டிஃபனுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ கேப்ப மாவு எடுத்திருக்கேன். குட்டியாக சாப் பண்ண வெங்காயம், கேரட், முருங்கைக்கீரை, 5 பல்லு பூண்டு, பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஏன்னா பச்சை மிளகாவை கட் பண்ணி போடையில இடையில வாயில் கடிப்படும், அப்போ ரொம்ப காரமாக இருக்கும். அதுவே மிளகாய்த்தூளாக இருந்தால் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடும், காரம் பெருசாக தெரியாது. அடுத்ததாக குட்டியாக சாப் பண்ண மல்லி இலைகள், புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடைசியில் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவை கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தட்டி போடையில் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே தோசைக்கல்லில் போட முடியாது, ஏன்னா தட்டி எடுத்தால் கையில் சுடும். இதனால நான் என்ன பண்ணுறேன்னா வாழை இலையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு எடுத்த மாவை இந்த மாதிரி கையால் எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு அப்படியே சூடான தோசைக்கல்லில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அப்படியே வாழை இலையை குப்புறக்க கவுத்திங்கன்னா சூப்பராக அது மேலே ஒட்டிக்கும். இப்போ மேலாப்பில் ஆயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் முன்னும் பின்னும் திருப்பி போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த ரொட்டி வந்து ஒரு ஆளுக்கு 1 சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. கூட உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க. நான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்க.